ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தான் திருவண்ணாமலை போயிட்டு வந்து டயர்டாக தூங்கிட்டு இருந்தேன். நேரம் காலை 8:45. சரி என்னதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு அவசர அவசரமாக ஒய்ஃப் வந்துட்டு எழுப்புனா. என்னன்னு பார்த்தா கம்மா உடைக்க போதான். அதான் போயிட்டு கம்மா உடச்சிச்சா. அதான் போயிட்டு நம்மளும் போயிட்டு மம்பட்டியை எடுத்துக்கிட்டு வெட்டில் நாருக்குன்னு அந்த கம்மா சரி பண்ணி ஹைட்டு 10 அடி சவாரி ஏற்ற போகிறேன். அப்படியே ஒரு கொத்தனார் மாதிரி வச்சு கட்டி செங்கல் சிமெண்ட் வச்சு இங்கே வருங்க வீட்டு வாசலில் உள்ள குளம். இந்த பாருங்க தெரியுதா, ஒரே வெள்ளைக்கடா இருக்குது பாருங்க. எல்லாம் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் பிள்ளை. அங்கே தான் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்க, திருங்க கேமரா திருப்பி காமிக்கிறேன். ஜோக் சப்பாட் உண்மையிலே கம்மா உடைக்க போகுது. எதுக்காக எல்லாருக்குனக்குள்ளே வழி மேலே வெளியே வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியல. எல்லாம் மாக்குன்னு வெட்டுறாங்களே, வெட்டி அள்ளி கொண்டே கொட்டுறாங்களே. உண்மையிலே வேலை நடந்துட்டு தான் இருக்கு. உழைப்ப பாருங்க. அதான் இங்கே பாருங்க சேர்த்து உண்மையிலே எல்லாம் வேலை பார்க்குறாங்க, வெட்டி அள்ளுறாங்க. இங்கே பாருங்களே சுவாமி போஸ் ஐயா. இந்த இதில் படத்தில் சொல்கிற மாதிரி தள்ளு 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 தள்ளு. இங்கே மூடையெல்லாம் அள்ளி கொண்டு வச்சு கட்டை அடிச்சு என்ன கடல் மாதிரி கிடக்கு கம்மா தண்ணி. எதுக்காக காலங்காத்தால் இவ்வளோ மண்ணெல்லாம் வெட்டி இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்காக மண்ணோட சுமந்து காலையிலே ப்ரோ இப்படி வேகமாக வர்றாப்புல அப்படின்னா, அவர் வந்துட்டு உடம்பு குறைக்கிறாப்புல நீங்கள் நினைப்பிய அதுதான் இல்லை. இங்கே பாருங்க கம்மா ரம்பி ஐயோ எல்லாம் பார்க்குறாங்களே. அதனால் இங்கிட்டு வேணாம், நம்ம இங்கிட்டு போவோம். எதுக்காக ஆதி காலையிலே இப்படி வந்து வேடிக்கை பார்க்குறான்னா, இல்லை இல்லை வந்திருக்கு. எதுக்காக இவ்வளோ மூட கிடக்குன்னா, கம்மா ரம்பி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அதை அணை போட்டு தடுக்க போகிறோம். இந்த ஊர் மக்கள் வந்துட்டு ஏதோ என்னை பெரிய அறிவாளியாக நினச்சிக்கிட்டு நான் ஒரு முட்டா பீஸ் முரட்டு பீஸுன்னு தெரில மக்களே. அது தெரியாமல் என்னை கலெக்டர் கடி கவர்னர் கடின்னு என்னை போட்டு வந்துட்டு ரொம்ப அச்சுறுத்துறாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா, எனக்கு கலெக்டர் நம்பர் தெரியாது, கவர்னர் நம்பரும் எனக்கு தெரியாது. ரெட்டையாளம் வாழ் விஏஓ மக்களே, விஏஓ தாசில்தார் ரெட்டையாளத்துக்கு அம்மா உடச்சிக்க போகுதுன்னு கலெக்டருக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருந்தா இந்த தான் சொல்லியிருப்பா. என் முன்னாடி தான் நீங்கள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுன்னா என்னடா கம்மாயில் நின்றுட்டு இருந்தானே, கம்மா உடைய போதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே, இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்டுட்டு போய் மண் வெட்டுற வெட்டில் 2-3 கம்மாய்க்கு இன்றைக்கி அணை கட்ட போகிறேன். நம்ம வந்துட்டு போருக்கு போக போகிறோம். போருக்கு வந்துட்டு ஒய்ஃப்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா வந்துட்டு என் ஃபோனு ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ வந்துட்டு அவள்கிட்ட கோட்டா, அதனால் அவள்கிட்ட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிய எடுத்துகிட்டு வரோம். அப்போது பர்த்டே அன்னைக்கு இந்த கோயிலில் சிவன் கோயில்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல, இது அம்மன் கோயில், இதுதான் நம்ம ஊர். இது வந்துட்டு சிவன் கோயில். இந்த இடத்துல தான் வந்துட்டு அன்றைக்கி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த கோயிலுக்குள்ளே உட்காந்து. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருவைக்கு பின்னாடி தண்ணி கிடந்துச்சு. ஃபஸ்ட்டு புயல் அப்போ கூட ஜங்கல் புயல் ஏதோ ஒரு புயல், அந்த புயல் வந்தப்போ கூட இவ்வளோ தண்ணி ரொம்பலை. ஆனால் இப்போ பாருங்களேன், விட்டு ஏறி போயிருக்கு தண்ணி. ஆகா, ஊர் கிராமம் எவ்வளோ அழகாக உள்ளது. இங்கே பற்றிலா 2 பக்கம் வயல். இது வந்துட்டு இந்த இது முளைச்சிருக்குல்ல, இந்த குளத்தில் முளைக்கும்ல, இது சம்பு. இது பேர் சம்பு. இந்த செடி பேர். இதில் ஒரு கோழி இருக்கும், அந்த பறவை பேர் கோழி. அது வந்து சம்பில் இருக்கிறதுனால சம்பு கோழி என்று அழைக்கப்படுகிறது. இது வய, ஆனால் இப்போ குளமாக மாறிடுச்சு.
நம்ம முதல்ல வந்துட்டு வீடியோ போட்டதை வந்துட்டு அந்த மண்ணெல்லாம் வெட்டி அள்ளிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்துட்டு அந்த ரோட்டில் நடந்து போகணும். ஐ மீன் தெற்க நடந்து போகணும். நம்ம ஏன் வந்துட்டு மேற்கு நடந்து போயிட்டுருக்கோம்னா, இது கூட பாருங்கள் பாரி மாதிரி ஓடுது. இங்கே பாருங்கள், தெரியுதா? இது போய் ஏறினுச்சுன்னா இங்கே ஸ்கூலு, உனக்குள்ளே நம்ம வீடு, இன்னொரு பக்கத்தில் உள்ள வீடு, எல்லா வீடும் அடிபடுமே. இங்கே பாருங்கள் வயலில் போய் எப்படி இறங்கு பாருங்கள் தண்ணி. வயல்லாம் பாருங்கள், தண்ணியை பாருங்கள் எவ்வளோதுன்னு தெரியுதா? இவ்வளோ தண்ணி தேவையே இல்லை, தேவைக்கு அதிகமாக பொழிந்து கொண்டிருக்கிறது. பொழிந்து வாங்க இந்த துறையை பார்ப்போம். இங்கே ஏதோ தண்ணி ஏறமாடிச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வரும். ரெட்டையாளம்பால் மக்களே, பொதுநலத்தோடு யோசிக்காமல் சுயநலத்தோடு யோசிக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். சும்மா தான் இந்த துறையை நான் பார்க்க போகிறேன். நாளை பின்ன வீடியோ பார்த்து விட்டு என்னிடம் சண்டைக்கு வராதீர்கள். வா சுருதி போகலாம். என்னது இதெல்லாம் ரொம்ப வாய்ப்பே இல்லைங்க. இந்த துறையெல்லாம் நல்ல உயரமாக இருக்குங்க, தெரியுதா? இந்த மேடு எவ்வளோ பெரிய மேடு, இது ரொம்ப வர வாய்ப்பு இல்லை. அந்த துறை தான் தண்ணீர் அதிக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இதுதான் எங்கள் பள்ளி வளாகம். எப்படி கரை புரண்டு ஓடுகிறது என்று பாருங்கள். தண்ணீர் கல்வி வெள்ளம் பாய்கிறதோ இல்லையோ, தண்ணி வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. மக்களே ஜேசிபி வந்துருச்சு மக்களே ஒரு வழியா. எவ்வளோ வேகமாக வெட்டி அள்ளி போட்டுறாங்க பாருங்கள். எவ்வளோ வேகமாக நடக்குது பாருங்க வேலை. இங்கே உடச்சிட்டு அள்ளிட்டு போகும்போது இங்கே இப்போ தான் நோண்டி அள்ளுறாங்க. ஏன் அவளை ஜேசிபி விட்டு ஆள் மண்ணள்ளி கொட்டி வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னு அப்படின்னா, இந்த சைடு சறுக்கை திறந்து விட்டாங்களா, சறுக்கை திறந்து விட்டாங்களோட சறுக்கை உடச்சிங்குச்சு. இந்த தண்ணி இங்கே போயிட்டுருக்கு பாருங்கள், நம்ம ஊருக்கு அம்மா தண்ணி இந்த பாருங்கள் 2 இதுலேயும் போயிட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா? இங்கே இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி எப்படி கரை புரண்டு போயிட்டுருக்குன்னு. இதெல்லாம் வாக்கியா மாதிரி, சின்னோண்டு வாக்கியா மாதிரி. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக அகலமாக போயிட்டுருக்குன்னு. நான் அந்த வீட்டெல்லாம் மறைச்சிருச்சு. இதனால் வந்துட்டு ஜேசிபி வாடகை கொடுக்குற மாதிரியே போச்சு, மக்களோட உழைப்பு வீணாக போச்சு. இது வந்து முதல்ல பண்ணியிருந்தாங்கன்னா, முதல்ல இந்த விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அளவோல தண்ணி முதல்லையே போயிருந்துருக்கும். நமக்கு ஜேசிபி வாடகை மிச்சமாக இருந்திருக்கும், காலையிலேருந்து உழைப்பு இதாக இருந்திருக்கும். இருந்தாலும் ஊரோடு சேர்ந்து ஒத்துமையாக அந்த மாதிரி பண்ணும்போது, வெட்டி அள்ளி கொட்டும்போது அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்ன, அந்த அம்மா நடந்து வர்றாங்க தெரியுதா? தண்ணிகள் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஊராளுகள்லாம் நிற்கிறாங்க, போயிட்டு பார்ப்போம். வயல்லாம் போச்சு மக்களே. நல்லா கஷ்டப்பட்டு உரம் போட்டு நெல் காசு கொடுத்து வாங்கி களை எடுக்க கூலி மருந்து எல்லாம் வீணாக போச்சு. வீடு கீடு எதையும் விட்டு வைக்கல, அடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு விதை நெல் வாங்கி காசு கொடுத்து விதைக்கிறதுக்கு ஆள் காசு கொடுத்து பிடிச்சி, உரம் போடுறதுக்கு ஆள் காசு பிடிச்சி காசு சம்பளம் கொடுத்து வச்சு, மருந்தடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்த ஆள் வச்சு, இவ்வளோ விலையும் பார்த்தா சர்வசாதாரணமாக வந்து இந்த தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்கள் கருதெல்லாம் பறிஞ்சு நிற்கிது. தண்ணி வற்றினோன்னா அப்படியே படுத்துடும் எல்லா இதுவும். குளம் மாதிரி இருக்கா, இது வந்து ரோடு. இந்த லெஃப்ட்டில் போகுது பாருங்கள் பாதை. அந்த வீடு தெரியுதா? அந்த வீட்டை ஒட்டினாப்புல ரோடு, அந்த சர்ச்சுக்கு போகிறது எல்லாமே முடிக்கிச்சு. ஃபுல்லாக தண்ணி. இந்த வீட்டிலேருந்து இப்போ பாதைக்கு வரணுன்னா அதில் தண்ணி போய்கிட்டு இருக்கு அந்த பாதையில்.